இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விபூதி மலைக்கு சீஃப் சஃபாரி போயிருக்கோம். விபூதி மலை அங்கே வந்து சிங்கார் 2 ஊருக்கு போயிருக்கோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா டைகர் ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய டைகர் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம போகிறோம் எப்படி இருக்கு. ஓகே, பேர் பாலாஜி பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஜீப் சஃபாரி ரூட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஒத்தடி ரூட் வேறு ஃபுல்லாகவே அவ்வளோ என்ன சொல்கிறதுனா வர வழியிலே நான் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ மயில், அதுக்கப்புறம் மான், உடும்பில் இருக்குது, அதுவுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதெல்லாமே ஸ்பாட் பண்ணியிருந்தோம். நிறைய இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இருக்குங்களா. ஸோ இங்கே கூட பாருங்க, முன்னாடி பார்த்ததை விட இது கொஞ்சம் ரொம்ப சின்னது பாருங்க. எப்படி இருக்குங்க எப்படி இருக்கு ரொம்ப பாய்சன். பக்கத்துலேயே யாருமே போக மாட்டாங்க. நல்லா தெரியும் அந்த ரிசார்ட் எவ்வளோ பாய்சன் அப்படின்ட்டு. நல்லா இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. தண்ணி இல்லை. ஸோ அதனால் வந்து வண்டி ஈஸியாக போயிடுச்சு. அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பள்ளங்கள் இல்லை. அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு. தூக்கி போகிறது நல்லா இருக்கு. மழை சீனரி பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக. ஐயோ, ஓ காய்ஸ், என்ன ஆட்டம் ஆடுது. நான் தான் மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் மசனகுடி வந்தீங்க அப்படின்னா வந்து லைக் சஃபாரிக்கான கான்டாக்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். நமக்கு தெரிஞ்சவர். அதனால் கான்டாக்ட் டீல் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. எத்தனை பேர் வரீங்க, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஐ திங்க் மினிமம் வந்து 2000 அந்த மாதிரி எதாவது சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டீமாக வரீங்கன்னா ஜாலியாக போகலாம். அந்த மாதிரி சஃபாரிலாம் போனீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து ஆஃப் ரோட்டில் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இடத்த காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு. நீ முடிஞ்சது அடிக்குது. ஃப்ரெண்டில் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க ரோடு. இங்கே வருங்க. என்னடா பண்ற? கம்பியை பிடிச்சிட்டு உட்கார்றா. ஒரு நிமிஷம். அதுக்கு திரும்பிக்கலான்ட்டு பார்த்தேன். நான் உட்காந்துருக்கேன். நீங்க சேஃபா செட்டில் ஆயிட்டீங்க. ஐயோப்பா, பயங்கரமா இருக்கு கைஸ். செம்ம அட்வென்ச்சரஸ். ஐயோ, அடிக்குது ஹெவியா. டேய் இன்னும் 20 கிலோமீட்டர் இப்படிதான்டா. 20 கிலோமீட்டர்ஸ்
இப்படிதான் இருக்கும். ஆமாம், எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா ஸ்பாட் இருக்கு. இன்னும் ஹில்ஸ் போயிட்டுருக்கு கைஸ், இன்னும் முடியல. தூரம் எவ்வளோ தூரம் பாருங்கள் இங்கேருந்து. இன்னும் 20 கிலோமீட்டர் தான்டா, இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். ஆமாம், எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா ஸ்பாட்டு இங்கேருந்து பார்க்க. நல்லா அழகாக இருக்குது பார்க்க. அம்மாடி தண்ணி அப்பா, ஐயோ செம்ம ஹெவியாக இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம பாருங்க விவரமாக காண்டோம். ஆகாசம் பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையானா? இப்போ பாரு, இப்போ ஒரு ஆட்டம் வரும்பாரு, ஆட்டம் வரும்பாரு. இதுதாங்க ரோட்டுக்கு எல்லா ஜீப்பு பாருங்க வியூ பாருங்க. இந்த லொக்கேஷன் வியூ தான், சி வியூ தான். அப்படி கூட்டம் நிறைய இருக்கும். மேலே போ அப்படின்ற மாதிரி இன்னும் போயிட்டே இருக்கு. இது தூரம் வந்துட்டு எனக்கு தெரியல. வந்துட்டோமாண்ணா ஸ்பாட்டுக்கு? அங்கே மேலே போவோம். எங்க அங்கேயா? ஓகே. பயங்கரமா அடிச்சு நொழுத்தி உருக்கி எடுத்துருக்காங்க. செம்மையா பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. என்ன ஜீப்ஸ் பாருங்க, ஜீப்போட ஒரு ஆஃபீஸே தொடர்ந்துருக்கீங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜீப்ஸ் தான். இந்த இடத்துக்கு இது மட்டும் தான் வர முடியும், வேற எப்படி எதுவும் கொண்டு வர முடியாது. ஒரு நாள் ஸ்கிராம் வரும். ஸ்கிராம் எடுத்துருவாங்க, ட்ராகன் கொண்டு வாங்க, ட்ராக். ஸோ காய்ஸ் ஃபைனலாக இங்கே வந்து இறங்கியாச்சு. இங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு சின்னதாக ஒரு இடம் தெரியல, குட்டியாக ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. எதுக்குன்னு தெரியல, கேட்டு நான் வேணா சொல்கிறேன் உங்களுக்கு. பார்க்க சீனரி ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது சொல்ல போனால். சாப்பிட்டதெல்லாம் சின்ன லொக்கேஷன் பார்க்க நல்லா இருக்குது. கிளைமேட் இந்த கிளைமேட்டுக்கு வந்து கீழாவும் இல்லை, மழையும் அந்த கம்மியாக தான் இருக்கும். மழை லைக் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுச்சு, அழகாக நல்லா இருந்துச்சு. அப்படியே போவோம். மேலே ஏறிட்டு அந்த க்ரீன் கலர் பில்டிங் காட்டணும்ல, அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்க கோயில் போக முடியும், போயிட்டு போகலாம். சரிங்களா, இந்த வண்டியில் எப்படி போகுதுன்னு காட்டுற பார்த்து. இப்படி போகுது பாருங்க வண்டி. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. எலக்ட்ரிக்லாம் இல்லைண்ணா, அவர் ஆன் பண்ணல தெரியும். அதான் அப்படியே சவுண்டு அப்படியே கொண்டு போகிறாரு. எல்லா வண்டியாக தான், எல்லா வண்டியுமே ஆஃப் பண்ணி கொண்டு போகிறாங்கண்ணா. அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து போட்டி பழகிருச்சுண்ணா. இது வந்து நம்மளும் வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரனாலே வந்து வெடவெடுத்து போயிடுவோம் நம்மலாம். சரி பார்த்துக்கோ. நம்ம இருந்து சொன்னல மசனகுடி. ஸோ மசனகுடி சிட்டியை கட்டணும்.
ஸோ அதுதான் கைஸ் மசனகுடி சிட்டி. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததே. அந்த இருந்துருதா அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்ப பாருங்க, ஒன்றுமே இல்லை, காடு தான். சுற்றி ஊற்றியும் வந்து காடு தான் இருக்குது. அவ்வளோ ஃபுல்லாகவே வந்து காடு தான். அருமையான இடம், நல்லா இருக்குது. இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இதை கிளைம் பண்ணி அப்படியே போகிறோம் மேலே. வீக்கெண்ட் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மசனகுடி, அப்புறம் வந்து திப்பக்காடு, அதுக்கப்புறம் கூடலூர், இதெல்லாம் வந்து செம்ம ஸ்பாட்ஸு. வீக்கெண்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 டே ஒரு 2 டேஸ்லாம் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா, வீக்கெண்ட் எதுவுமா சாட்டர்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தால் கூட, நீங்கள் சென்னையில் இருந்தோம் அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங்காக கிளம்பிடுங்க. ஸோ ட்ரெயின், வெஹிக்கிள், ஓன் வெஹிக்கிள்ஸ், ட்ராவல்ஸ், பஸ்ஸஸ், டிபெண்ட்ஸ் யூ. ஸோ உங்களுக்கு எது நீட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக டைம் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்பாட் பண்ண வேண்டியதுலாம் நிறையவே இருக்குது இங்கே. எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் இருந்தப்போ ஒரு விஷயத்தை நான் ஃபீல் பண்ணது, அங்கே இருக்கிற ஏர் இங்கே வந்த உடனே கம்ப்ளீட்டாக எனக்கு அந்த ஏரோட என்ன சொல்கிறதுனா, அந்த ஃபீலே வந்து சேஞ்ச் ஆச்சு கம்ப்ளீட்டாக. வந்து பியூராக இருக்குது, பியூரிட்டி நல்லா இருக்குது, ஏரோட பியூரிட்டி. இப்போ நான் எது மேலே நிற்கணும்னு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அட்டேங்கப்பா பாருங்க, டாப்பிக்கே வந்தாச்சு. அது அங்கேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். அது இருக்குது அந்த இடத்துல, அந்த இருக்குது அங்கேருந்து வந்து இங்கே ஒரு வீடு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் காட்டுறேன் பாருங்க. அது தெரியுது பார்த்தீங்க, ஒயிட் கலர் வீடு, அந்த வீடு. அப்புறம் இங்கே க்ரீன் கலரில் 2-3 வீடு இருக்குது. இடமே சும்மா சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அழகாக இருக்குது பாருங்களா பார்க்கவே. அந்த இடத்த பாருங்களேன், பா என்ன மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா சன்லைட் அப்படியே இந்த க்ளவுட்ஸ் மேலே பட்டு கீழே எப்படி விசிபிளாக எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த பிரைட்னஸ் வந்து எவ்வளோ பார்க்குறதுக்கு ப்ரைட்டாக இருக்குது. வார்த்தையால் அதை சொல்ல முடியல. கீழே இருக்க அந்த மரம் க்ரீன் கலரில், லைக் ஆரஞ்சு கலர்லேயும் பர்பிள் கலரில் ஒரு மரம் இருக்குது பாருங்கள். அந்த தெரியுதா? அது ஒன்று பர்பிள் கலரில். கால்நடைகள் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அது நிறைய பார்த்துருந்தேன். ஆடு, மாடு, கால்நடைகள் நிறைய மேய்க்கிறாங்க, வச்சுருக்காங்க. இங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம் தான். சுற்றி பார்த்தீங்கன்னாலே மலை பிரதேசம் தான். எங்கே பார்த்தாலும் மலைகள் இருக்குது, அருவின்றதோட ஆறுகள் இருக்குது, குளங்கள், டேம், அந்த ஏரி, அது மாதிரி சொல்லலாம். அது மாதிரிலாம் இருக்குது பார்த்துருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரியான ஒரு வீக்கெண்டுக்கு நல்லா பிளான் பண்ணி வந்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும், பெட்டராக இருக்கும். ஒரு நல்ல ஸ்பாட்ஸ் வந்து விசிட் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அனிமல்ஸோட, வைல்டு அனிமல்ஸோட ஒரு சின்ன ஒரு கிட்ட இருந்து அதை பார்த்து அது உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். வந்து போகலாம், ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப தூரன்றது கிடையாது. லைக் ஒரு நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 hours 15 hours 15 10 hours தான் ஆகும். 10 hours வந்து ரீச் அவுட் ஆகிடலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு மேக்ஸிமம். எனக்கு தெரிஞ்சு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜாலியாக இருக்கும். நேச்சரோட ஒரு சிம்பிளான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ராக்ஷன், அவ்வளோதான் நேச்சரோட. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதான். கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு
பார்க்க நல்லா அற்புதமாக அழகாக இருக்குது எல்லா இடமும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதில் கிளம்ப வேண்டியதான். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி கிளம்பலாம் பிளானு. நாளைக்கு பிளான் வந்து நான் உங்களுக்கு காலையில் சொல்கிறேன் எங்கெங்கே போகிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து எங்கெங்கே போகணுன்னா மையார் போகணும். ஸோ மையாரில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு வீடியோஸ்லாம். எங்கே உட்காரலாம் எதுவுமே உட்கார மாட்டேன். ஓகே, ஸ்பாட் நல்லாயிருக்கு. எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மையார் போனோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு காட் ரோடு ஒன்று எப்படின்னா தெப்பக்காட்டில் இருந்து இந்த இடம் மசனகுடி வர்ற ரூட்டு, அந்த ரூட்டு செம்மையாக இருந்தது. சீரியஸாக சொல்லணும்னா ஒரு ஒத்தடி ரோடு தான் கிட்டத்தட்ட, ஆனால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. குட்டி குட்டி கோவ்ஸு, அந்த வர வழியில் வந்து யானைங்கள்லாம் பார்த்துருந்தோம், மான் இருந்தது. இங்கே மையாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடு மயில் நிறைய இருந்தது. நான் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, மயில் நிறைய இருந்தது. அது நிறைய பார்த்துருந்தேன். மான் ரொம்ப ரொம்ப கிட்டக்க பார்த்துருந்தேன். ரொம்ப 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 கிட்ட பார்த்துருந்தேன் மான். யானை தான் வந்து ரொம்ப கிட்டக்க ஸ்பாட் பண்ண முடியல. ஓகே, 2 minutes. ஓகே வந்துடுறேன். ஸோ பார்த்துருந்தோம், முடிஞ்சது. சில உடும்புலாம் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ லிசார்ட்ஸ் அதுவுமே ஸ்பாட் பண்ணியிருந்தோம். இங்கே பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ ஓகே கைஸ், ரொம்ப நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சிம்பிளாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே வந்து, அவ்வளோதான். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுக்கப்புறமேட்டு வீடியோஸ் வந்து கொஞ்சம் கண்டினியூவாக எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆட்டோமொபைல் கண்டென்ட் அண்ட் வந்து ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ராவல் பண்ணுறது, கார்ஸ் அண்ட் பைக்ஸ், இதை பற்றின ஒரு கண்டென்ட் சின்ன எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஸ்டே டியூன் கைஸ். ஸோ பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட அல்டில் தென் பாய் ஃப்ரம் ஆகாஷ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே.